Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பானி பூரி. சி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இப்போது பானிபூரிக்கு இப்போ பானி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்து புதினா, ஸோ இந்த ஜாரில் ஆட் பண்ணி இப்போ கிரைண்ட் பண்ண போகிறேன். பச்சை மிளகா வந்து ஒரு 5 to 6 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சோண்டு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஃபைன் பேஸ்ட்டாக வரும். சி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து நான் வேறு ஒரு பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறேன். சி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பவுலில் வந்து நான் பானி வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவு வந்து புளி ஊற வச்சு, ஸோ இந்த புளியோட ஜூஸ், இந்த தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பானிபூரி மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற வாட்டர் வந்து அதுலேயே வந்து நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பானிபூரிக்கு இந்த பானி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு 250 கிராம் பொட்டேட்டோ வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா மேஷ் பண்ணிட்டேன் பொட்டேட்டோ. ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மூணும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மீடியம் சைஸ் அளவு ஆனியன் 1 எடுத்திருக்கேன், இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஆட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சோண்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஃபைனலாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. பூரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி வந்து இது வந்து பூரி, இது வந்து கடையில் கிடைக்கும். இது வந்து ஒரு 150 கிராம் இது. ஸோ ரெடிமேட்டாக இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் அந்த பூரி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ 2 சைடும் வந்து ஃப்ரை பண்ணி நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வெளியே எடுத்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் இப்போது இதில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஸ்டஃபிங் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பனி ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான பானிபூரி ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறொரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.